ஒரு முழக்கம் சுதந்திர போராட்டத்தை கொழுந்துவிட்டு எரிய வைத்தது. ஒரு கூட்டணி 5 நாடுகளை உலக சக்தியாக மாற்றியது. ஒரே ஒரு சாதனை வானமே எல்லை என்பதை நிரூபித்து காட்டியது. இந்த மூன்றும் நடந்தது இந்த ஒரே நாளில்தான். ஜீ தமிழ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் செழியனின் வணக்கங்கள். இது தேதியும் சேதியும் நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த வருஷத்தோட 220வது நாள் இன்று. இந்த நாள் மறைச்சு வச்சிருக்க சுவாரஸ்யங்களையும் மறக்க முடியாத தருணங்களையும் விறுவிறுப்பா பார்க்கலாம். இன்று ஆகஸ்ட் 8. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு சிறப்பு இருக்கும். அந்த வகையில முதலாவதா விசுவாசத்துக்கு நாய் என்றால் அமைதிக்கும் அன்புக்கும் அடையாளம் காட்டுறது பூனை தான். அந்த பூனைகளுக்காக உலகமே ஒன்றாகும் நாள் தான் இன்று. ஆகஸ்ட் 8 சர்வதேச பூனை தினம். பூனைகளின் நலன், பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்த நாளின் நோக்கமாயிருக்கு. 2002 முதல் சர்வதேச அளவில் பூனைகள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருது. அடுத்ததா, ஒரு புன்னகை ஒரு நாளை மாற்றும், ஒரு மகிழ்ச்சி ஒரு வாழ்க்கையையே மாற்றும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை கொண்டாட உலகமே ஒதுக்கிய நாள் தான் இன்று ஹாப்பினஸ் ஹேப்பன்ஸ் டே. வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்கவும் அந்த மகிழ்ச்சியை பிறரோட பகிரவும் நேர்மறை சிந்தனையை வளர்க்கவும் ஊக்குவிப்பதே இந்த நாளின் முக்கிய நோக்கமாக இருக்கு. இதே போல ஆகஸ்ட் 8 இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தினங்களை அடையாளப்படுத்துது. உலக பொருளாதாரத்தின் இதய துடிப்பாக இருக்கும் அமெரிக்க டாலர்களை நினைவு கூறும் நாளா ஆகஸ்ட் 8 தேசிய டாலர் தினம் அமெரிக்காவில் அனுசரிக்கப்படுது. இதன் கூடவே எல்லைகளை கடந்து கற்பனை செய்ய மனிதனை அழைக்கும் நாள்தான் ஆகஸ்ட் 8 சர்வதேச இன்ஃபினிட்டி டே. கூடவே உலகம் முழுக்க கோடிக்கணக்கானோரோட கவனத்தை ஈர்த்த புதிய விளையாட்டான பிக்கில் பாலை கொண்டாடும் நாள் ஆகஸ்ட் 8 தேசிய பிக்கில் பால் தினம் அனுசரிக்கப்படுது. இறுதியா இது ஒரு வித்தியாசமான நாள். மது அருந்திய பிறகு உடல் சொல்லும் எச்சரிக்கையை நினைவூட்டும் நாளா இருக்கு. ஆகஸ்ட் 8 சர்வதேச ஹேங் ஓவர் தினம் கடைபிடிக்கப்படுது. கொண்டாட்டம் இருக்கலாம், ஆனால் பொறுப்பு அவசியம் என்பதை நினைவூட்டும் விதமா இந்த நாள் அமைஞ்சிருக்கு. செய் அல்லது செத்து மடி, இந்த ஒரு முழக்கம் இந்தியாவின் விடுதலை போராட்டத்தை உச்சகட்டத்திற்கு கொண்டு போச்சு. 1942 ஆகஸ்ட் 8ஆம் தேதி மும்பையில் காந்திஜி தலைமையில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. மறுநாளே தேசிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டாலும் நாடு முழுக்க மக்கள் போராட்டத்தில் குதிச்சிட்டாங்க. அந்த எழுச்சி தான் அடுத்த 5 வருஷத்துக்கு பிறகு சுதந்திரத்திற்கு ஒரு வலுவான அடித்தளமாக அமைஞ்சது. 5 நாடுகள் ஒரே ஒரு கனவு. உலக பொருளாதாரத்திலும் அரசியலிலும் முக்கிய சக்தியாக திகழும் ஒரு அமைப்பின் பிறந்த நாள் இன்று. 1967 ஆகஸ்ட் 8 இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து ஆகிய 5 நாடுகள் இணைஞ்சு தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு என்ற அமைப்பை உருவாக்கி முக்கிய மைல்கல்லை தொட்டாங்க. இறுதியா மனிதனின் கனவுக்கு இயற்கை முளைத்த நாள் தான் இன்று. 1908வது வருஷம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி விமான முன்னோடிகளான ரைட் சகோதரர்கள் பிரான்சில் தங்களது விமானத்தின் திறனை முதன்முறையாக பொதுமக்கள் முன்னிலையில் காட்சிப்படுத்தினாங்க. அவர்களோட விமானம் வானத்தில் வெற்றிகரமாக வட்டமடித்து பாதுகாப்பாக தரையிறங்கியதை நேரில் கண்ட உலகம் மனுஷன் வானத்தில் பறப்பது இனி கனவு இல்லை, நிஜம் என்பதை உணர்ந்துச்சு. ஹீரோ என்ற எல்லையை தாண்டி கதாபாத்திரமாகவே வாழ்ந்து காட்டிய நடிகர் மலையாளம் முதல் தமிழ் வரை தனது இயல்பான நடிப்பால ரசிகர்களின் மனதை வென்ற ஃபகத் ஃபாசில் பிறந்த நாள் இன்று. இன்றோடு அவருக்கு வயது 44. வரலாற்றை படிப்பவர்கள் பலர், வரலாறு படைப்பவர்கள் சிலர். நீங்கள் எந்த பட்டியலில் இருக்க போறீங்க என்பதை தீர்மானித்து கொள்ளுங்கள். நாளைய தேதியில் இன்னும் பல சுவாரஸ்யமான செய்தியோடு மீண்டும் சந்திக்கிறேன். இது தேதியும் சேதியும் நிகழ்ச்சி. நான் உங்கள் செழியன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.